உப்புத்தரை கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் இரவு நேரங்களில் அதிகாரிகள் மதுபானம் அருந்துவதாக குற்றச்சாட்டு. இரவில் அலுவலகம் திறந்த நிலையில் அதை பார்த்த பொதுமக்கள் கேள்வி கேட்டபோது அதிகாரிகள் அவமரியாதையாக பேசியதாகவும், இது சம்பந்தமாக காவல்துறையிடம் புகார் வழங்கியும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு உயர்ந்துள்ளது. உப்புத்தரை கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் இரவு நேரங்களில் அதிகாரிகள் மதுபானம் அருந்துவதாக குற்றச்சாட்டு உயர்ந்துள்ளது. இரவு நேரத்திலும் பஞ்சாயத்து அலுவலகம் திறந்து கிடக்கிறது. அலுவலகம் திறந்து கிடப்பதை பார்த்த வியாபாரிகளுக்கு பொதுமக்கள் விசாரிக்க சொன்னபோதுதான் அலுவலகத்தில் சென்றது. இந்த நேரம் ஊழியர்கள் அவமரியாதையாக பேசியதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. அரசு கால்நடை மருத்துவமனை அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் தான் இங்குள்ளது. காவல்துறை வருவதற்கு முன்பே சிலர் அலுவலகத்தின் பின்பகுதி வழியாக தப்பி சென்றதாக குற்றச்சாட்டு உள்ளது. ഗ്രാമ പഞ്ചായത്ത് ഓഫീസിൽ രാത്രികാലങ്ങളിൽ മദ്യപാനം സ്ഥിരമായി നടക്കുന്നു എന്നുള്ള അറിവ് ലഭിച്ചതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ ഇന്നലെ രാത്രി 9:10 മണിയോടുകൂടി ഇവിടുത്തെ വ്യാപാരി സുഹൃത്തുക്കളും ഓട്ടോറിക്ഷ ഡ്രൈവർമാരും എല്ലാവരും കൂടി പഞ്ചായത്ത് ഓഫീസിൽ 5-8 വാഹനങ്ങളുണ്ടായിരുന്നു. ഒരു ലൈറ്റ് വെട്ടമുണ്ടായിരുന്നു. എന്താണെന്ന് പരിശോധിച്ചപ്പോൾ അവിടെ ഒരു കൂട്ടം ആൾക്കാർ ഇന്ന് മദ്യപിക്കുന്നതാണ് കണ്ടത്. അപ്പോൾ അതുമായി ബന്ധപ്പെട്ട് ഇവിടുത്തെ പൊതുജനങ്ങൾ ചോദ്യം ചെയ്തപ്പോൾ ഞങ്ങളിവിടുത്തെ സ്റ്റാഫുകളാണെന്നും ഞങ്ങളിവിടെ എന്തും ചെയ്യും, അത് ചോദിക്കാൻ ഇവിടെ ആരും വരണ്ട എന്ന ധിക്കാരപരമായുള്ള നടപടിയാണ് പഞ്ചായത്തിൻ്റെ സ്റ്റാഫുകളിൽ നിന്നുണ്ടായത്. അതുമായി ബന്ധപ്പെട്ട് ഞാൻ ചോദ്യം ചെയ്തപ്പോൾ ഇവിടെ വേറെ പ്രശ്നങ്ങളൊന്നുമില്ല, ഞങ്ങൾ സ്ഥിരം നടത്തുന്ന കാര്യങ്ങളാണ് ഇവിടെ നടക്കുന്നത്, വേറെ ഒന്നുമില്ല. തുടർന്ന് ഉപ്പറ പോലീസിനെ വിളിച്ചറിയിച്ചു. പോലീസ് ഉദ്യോഗസ്ഥന്മാർ പഞ്ചായത്ത് ഓഫീസിൽ വരികയും இரவு நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் வந்து பஞ்சாயத்து அலுவலகம் அடைத்தனர். அதிகாரிகள் அங்கிருந்து செல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். தற்போது விஷயத்தில் போலீஸ் கேஸ் மற்றும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே நேரம் பஞ்சாயத்து அதிகாரிகள், வெட்டினரி அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் நவகேரள சதஸ்ஸின் சம்பந்தமாக பஞ்சாயத்து அலுவலகத்தில் இரவு நேரங்களில் இருந்ததாகத்தான் பஞ்சாயத்து தலைவர் கொடுக்கும் விளக்கம். நியூஸ் பீரோ ராஜகுமாரி.